அரசியல் சதுரங்கம். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்று இந்த நிகழ்ச்சியின் எங்களுடைய விசேட சந்திப்பிலே கலந்திருக்கின்றவர் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் ஜெகநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றும் முக்கியமாக சமகாலத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்களை எடுத்து உரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே திரு ஜெகநாதன், உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல காலம் இந்த விடயம் தொடர்பாக மக்களுக்கு பல விடயங்களை கூறி வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆட்சி, இந்த ஆட்சி மக்கள் தேசிய சக்தி ஆட்சி கூட இந்த விடயங்களை முன்னிறுத்தித்தான் இந்த ஆட்சியை கைப்பற்றி என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இலங்கையிலே அரசியல் கொலை என்று கூறப்படுகின்ற சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமசிங்கவின் கொலை தொடர்பாக அதில் சந்தேகத்துக்குட்பட்ட 3 சந்தேக நபர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பரபரப்பான செய்தி இலங்கையிலே வந்திருப்பது மட்டுமல்ல, பலருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்ற சந்தேகமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த கொலை ஒரு முக்கியமான கொலை, இது ஒரு அரசியல் கொலை என்பதும் தெரியும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவுக்கு எதிராக இந்த மீட்பு விமானம் வாங்கிய தொடர்பாக, அந்த ஊழல் தொடர்பாக அந்த பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி வந்தது தொடர்பாக இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக கூறுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இல்ல, அவருடைய இறுதியாக லசந்த விக்ரமதுங்க அவர்கள் எழுதியது நான் கொலை செய்யப்படுவேன் என்றது நான் கொல்லப்பட்டாலும் தன்னுடைய தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கின்றேன் என்ற திருப்தியுடன் நான் காலமாக சாவேன் என்றதை அவர் மிக தெளிவாக இறுதி நேரத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவருக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர் கொல்லப்படுகிறதுன்றது, மற்ற நாட்டிலே எத்தகைய அராஜகம் இருக்கின்றதுன்றதுகளை வெளிப்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் அந்த மோசமான முறையிலே அவர் கொல்லப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பேசப்படுகிற பொருளாக இருக்கிறது. இது என்ன நடந்ததுன்றது, அது போல எஹலிய கூட மற்றும் பலர் கொல்லப்பட்டது என்றதுகள் எல்லாம் ஆகவே இப்ப சில தினங்களுக்கு முன்னர், நான் நினைக்கிறேன் 2 நாளைக்கு முதல் கூட இவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஜனாதிபதி அவர்கள் இந்த விசாரணை நடத்தப்படுகிறதுன்றதுக்கு நடத்தப்பட வேண்டும், நியாயமான என்ன உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதுல தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்ற ரீதியில கூறப்பட்ட நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் இவர்கள் இந்த சந்தேக நபர்களின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு வேணும்னா அதுல அந்த ஜமீல் என்று நான் நினைக்கின்றேன், அந்த இவர்கள் எல்லாம் மோசமான இது சம்பந்தமாக கடந்த காலத்தில் சந்தேகிக்கப்பட்டவர்கள், அது சம்பந்தமான அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் அந்த இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பல ஆவணங்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றன. இந்த ஆவணங்களை இல்லாத இந்த காரணங்களை கூறிக்கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த அவர்களுக்கு மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற அளவுக்கு இந்த நிர்வாக யந்திரம் என்பது அரசு என்பது வேறு, கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கிறோம். இந்த நிர்வாக யந்திரம் என்றது வேறு, அரசு என்பது வேறு. ஆகவே இந்த நிர்வாக யந்திரம் முழுக்க ஊழல்வாதிகளாலும் இனவாதிகளாலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற ஒன்று என்றதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு அரசு இதுல உறுதிப்பாட்டுடன் சில செயல்பாடுகளை எடுக்க போகிறதா என்கிறது இன்றைக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதாவது இது சம்பந்தமான விடயங்களிலே சட்டமா அதிபர் திணைக்களத்தில் உள்ளவர்கள் சம்பந்தமாகவும் அதிலே எந்த விதமான மாற்றங்களை கொண்டு ஒரு நேர்மையான ஒரு உறுதியான செயல்பாட்டை செய்யக்கூடிய சக்திகளை ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் லஞ்சத்தில ஊழி இதன் மூலம் பலன் பெற்றவர்கள், எல்லோரும் பணக்காரராகினவர்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள் எல்லாம் அந்த நெருக்கடியை தான் ஏற்படுத்தி இருக்கிற அரசாங்கத்துக்கு. ஆகவே இதுல ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டிய, சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் உங்களுக்கு அதுக்கான 3/2 பங்குக்கு பெரும்பான்மையை இவ்வளவு பெருமளவுக்கு இதுல நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே அரசு இதுல உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலம் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு போக வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகி இருக்கிறன்றதை நாங்க இதன் மூலம் அறியக்கூடிய இருக்கிறது. ஆகவே அரசு இதை அதுல அவர்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்று சொல்ற ரீதியில சில அரசு தரப்பினர் கூறி வந்தாலும்
ஆனா உறுதியா என்ன இவர்கள் செய்த தவறு என்று சொல்லி சொன்னா அதுக்கான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆகவே அதை செய்வார்கள் என்றதுதான் மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லது இவர்கள் உறுதியான அளவுக்கு வந்து இந்த ஊழல், மோசடி, கொலைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக சரியான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கிற மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய அல்லது அவர்களுக்கு சரியான நியாயத்தை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது தான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இடித்து கூற வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான விடம். இதுவும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பாக அதாவது அந்த குண்டு தாக்கல் தொடர்பாக பலவித அதிர்ச்சி தர தகவல்களை சேனல் 4க்கு வெளியிட்ட அசாத் மௌலானா தொடர்பான பரவலான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அசாத் மௌலானா முன்னாள் கிழக்கு மாநிலத்தின் முதலமைச்சர் சந்திரகாந்தனின் உதவியாளராக இருந்து கட்சியின் முக்கியஸ்தையாக செயற்பட்டவர். அவர் பலவிதமான வெளிநாட்டுக்கு வந்து அரசியல் அடைக்கலத்தை பெற்றுக்கொண்டு, சிலர் சொல்லுகிறார்கள் சுவிஸ் நாட்டிலே இருப்பதாக, இன்னும் சிலர் சொல்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டிலே இருப்பதாக. அவர் எங்கே இருந்தாலும் சேனல் 4க்கு ஒரு செய்தியை வழங்கியிருந்தார். அந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பாக பல பெயர்களை குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது அது பெரிய பரவலாக பேசப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் அவரை கொண்டு வந்து விசாரிப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் என்ன, எதிர்கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன கூறுகின்றார் என்றால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசாத் மௌலானா தொடர்பாக 3 விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர் ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் முடித்துள்ளார். இன்னொரு பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்குள்ள, அந்த காசு வந்து வங்கியிலே அது ஏமாற்றப்பட்ட காசோலியாக இருக்கின்றது. 3வது விடயமாக கொழும்பிலே ஒரு பெரிய ஒரு உல்லாச மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு கட்டிடத்தை வாங்கியுள்ளார். இதற்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்தது என்று விசாரிக்க வேண்டும் கூறுகின்றார். அதன் பிறகே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்று. நீங்கள் இது எவ்வாறு பார்க்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதில் அரசாங்கம் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறது, அதை வெளிக்கொண்டு வருவதற்கு. இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதிலே இந்த 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 விடயத்தை, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் பொழுது, முதலாவது நீங்க சொன்ன உதய கம்பன் பிள்ளை போன்றவர்கள் வந்து இந்த உண்மைகள் வெளியே வந்தால் அதனுடைய பின்னணி யாருன்றது தெரிந்து விடும்ன்றதுக்காக அவர்களை பாதுகாக்கிறதுக்காக பல விதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு போகிறார். என்னென்று சொல்லிச்சுன்னா, இவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் வந்து இன்றைக்கு இவர்களை பாதுகாக்கிறதுக்கு என்னண்டா இந்த பிரச்சனையிலே வந்து இந்த இனவாத சக்திகள் வந்து எப்படி தேர்தல் அரசியலுக்கு வந்து இப்படியான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்ற ரீதியில வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமான சாட்சி வந்து அசாத் மௌலானாவினுடையது இருக்கிறது. அதாவது இந்த காலத்திலே இதிலும் சஹ்ரான் போன்றவர்கள் எல்லாம் வந்து உளவுத்துறையினுடைய பராமரிப்பிலே அவர்களுடைய என்ன சம்பள பட்டியலில் இருந்தவர்கள், அவர்களுக்காக வேலை செய்தவர்கள்ன்றதுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்த விஷயங்கள். இப்ப இந்த நிலையிலே அவரை வந்து விசாரணை உண்மையிலேயே செய்யப்படுமாக இருந்தால் இது பாரதூரமான அளவுக்கு வந்து தங்களுடைய எதிர்கால அரசியலை பாதிக்கும் என்ற ரீதியில இப்பொழுது ஒவ்வொருத்தராக பேச முற்பட்டிருக்கிறார்கள். அதுல முதலாவது பேர் வழியாக இவர் உதய கம்பன் பிள்ளை அதை பேச முற்பட்டிருக்கிறார். ஆகவே அது ஒரு புறம் இருக்காது. தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காகவும் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காகவும் அச்சமடைந்தது காரணத்தாலும் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முற்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆய்வாளர்கள் என்ற ரீதியில வெளிநாடுகளிலே வந்து சில நிகழ்ச்சிகளிலே தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு இதன் மூலம் வருமானம் சம்பாதிக்கிறவர்கள் வந்து என்ன விதத்திலே வந்து அவர் சுவிஸிலே இருக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்தி அவருடன் சுவிஸ் அரசாங்கத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை திரும்ப பேசுகிறதுக்கென்றெல்லாம் அரசாங்க தரப்பிலிருந்து அப்படியான செய்திகள் கசிந்துள்ளதாக அவர்கள் ஏதோ எல்லா விதத்திலும் வந்து கற்பனை கதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலே நான் உறுதியாக கூறுகிறேன், இதை என்னால் நிரூபிக்கவும் முடியும். அதாவது அவர் வந்து பிரான்சில் இருக்கின்றார். அவருக்கு அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டு அவருடைய குடும்பத்தவர் கூட இந்த பிரான்சுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே சுவிஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தப்படுத்தி ஏன் பேசப்படுகிறதுன்றது வந்து ஏன் இப்படியான பொய்யான தங்களை பெரிய ஆய்வாளர்கள் என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஆய்வாளர்கள் ஏன் இப்படியான செய்திகளை வெளியிட்டு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்றது இன்னொரு விதத்தில் சந்தேகமைப்படுகிறது. இவர்கள் 2 பக்கமும் வந்து தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறதுக்காகவும் யாருடைய அனுகூலத்தின் மூலம் இந்த செய்திகளை வெளியிடுகிறார்கள் என்றதன் மூலம் இதை திசை திருப்புறதுக்கு முற்படுகிறார்கள். நாளைக்கு பிரான்ஸ் அரசாங்கத்துடன் அவர்கள் பேசலாம். இலங்கை அரசாங்கம் அவருடைய நேரடியாக வராவிட்டாலும் வந்து இப்பொழுது உள்ள என்ன தொழில்நுட்பங்களின் மூலம் வெளிநாட்டிலே இருந்தே அவருடைய தூதரகத்துக்குள்ளே இருந்து கூட அந்த என்ன சாட்சிகளை வழங்க முடியும். ஆகவே இது வந்து
பிரான்ஸ் தூதரகத்துக்கும் தெரியும் அவர் பிரான்சில் தான் இருக்கிறார் என்று. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில ஏன் இப்படி சுவிஸ்ல இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பொய்யான உண்மைக்கு புறம்பான தகவல்களை இந்த ஆய்வாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இதுக்குடைய தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அல்லது அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கான இந்த என்ன யூடியூப் சேனல்கள்ல வந்து அவர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் என்ற ரீதியில அவர்களை பிரகடனப்படுத்தி இத்தகைய செய்திகளை வெளியிடுகிறது வந்து ஏன் என்றது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன் வந்து இந்த அவர் வந்து பிரான்சில் இருக்கிறவரை வந்து சுவிஸ்ல இருக்கிறார் என்று சொல்லியும் சுவிஸ் நாட்டவரோட தொடர்பு ரீதியும் தயவு செய்து இனியும் இப்படியான பொய்யான பரப்புரைகளை உருவாக்கி உங்களை விளம்பரப்படுத்துகிறதுக்காக இப்படியான தகவல்களை கொடுக்கிறது வந்து தம் மக்களை திசை திருப்புகிறதும் உண்மைகளை மழுங்கடிக்கிறதும் செயல்பாட்டுக்கு நீங்க துணை போகிறீர்கள் என்றதை புரிந்து கொண்டு அதை நேர்மையாக செய்கிறதுக்காவது இனி முன்வாருங்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆய்வாளர்கள் என்ற ரீதியில இன்றைக்கு வந்து பெரிய அரசியல் பேசுகிறவர்கள் அல்லது இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களை பேசுகிறவர்கள் வந்து ஏன் இது எல்லாத்தையும் கடந்த காலத்துல புலிகளுக்கு நீங்க எப்படி எல்லாம் அழிஞ்சு போறீர்கள் நாங்க சொன்ன பொழுது துரோகிகளாக கூறிக்கொண்டிருந்தவர்கள் வந்து இன்றைக்கு பெரிய கதாநாயகர்களாக வலம் பெறுகிறதுக்கான முயற்சிகள் வந்து இந்த வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்றனவான்றது வந்து முக்கியமான கேள்வி. அது சம்பந்தமாக நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய அவா. அந்த ரீதியில நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம் என்ற பொழுது நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவோம். அடுத்ததாக இலங்கையை பொறுத்த மட்டும் பங்கு சந்தை அது உச்சக்கட்டத்தை அடைந்திருந்து திடீர்னு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இது ஒரு பொருளாதாரத்துக்கான வீழ்ச்சியாக பார்க்கலாமா? இந்த யுஎஸ்ஐ நிறுத்தப்படுகிறது என்று சொல்லி சொன்னதின் பின்னணி அடிப்படை அரசுக்கு வந்து மேற்குலக நாடுகளினுடைய இந்த உதவி என்றது வந்து புதிதாக வந்த அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த திட்டங்கள் வந்து இலங்கையை பொறுத்தவரையில ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து அந்த நிதி உதவிகள் நிறுத்தப்படும் பொழுது இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர் வந்து இதன் மூலம் வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அவர்கள் சரியாக அதை செய்தார்களா, அதன் மூலம் அவர்களின் லாபம் இப்ப பாக்கிய சோதி சரவணத்து தொடக்கம் இவர்கள் எல்லாம் வந்து இந்த நிதி வளங்களின் மூலம்தான் தங்களுடைய அரசியலை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது மனித உரிமைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் ராஜபக்சக்கு எதிராக பேசுவார்கள், ரணில் வந்தால் பேச மாட்டார்கள். இந்த நிலையில இதுல ஒரு இன்னொரு விடயத்தையும் சொல்லணும். முதல்ல சொல்ல மறந்துட்டேன். எனக்கு சுனந்த தேசப்பிரியா நேரடியாக கூறியிருந்தார் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தாங்கள் எல்லாரும் ஆதரித்து மஹிந்தாவை தோற்கடித்து ரணிலை கொண்டு வந்தவுடன் ரணிலிடம் கொண்டு போய் பெயர் பட்டியலை கொடுத்து இது சம்பந்தமான நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கா பதில் சொன்னார, நாங்கள் நஷ்ட ஈடு கொடுப்போம். இதுதான் இவருடைய ஜனநாயகம். இதுக்கு இப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஜனாதிபதி ஆகிறதால வந்து எந்த விதத்துல வந்து மனித உரிமைகள் மீட்கப்படும் இலங்கையில பொறுப்பு குரலுக்கு பதில் சொல்லப்படும் என்றதுகளை வந்து நாங்க புரிந்து கொண்டோம் என்றதை வந்து அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் ஒரு கூட்டத்துல நான் ஜெர்மனியில சந்தித்த பொழுது. ஆகவே இந்த விடயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட வேண்டும் என்றதுக்கான திட்டங்களோடு தான் இந்த தொடர்ந்த அரசாங்கங்களும் அரசு நிறுவனங்களும் திரைக்கணக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதிலிருந்து நாங்க புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய பொறுப்பு இந்த மனித உரிமைகள் அமைப்புக்கு இருக்குது. ஆகவே இந்த பங்கு சந்தைகள் என்றதுகள் வந்து வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் வந்து இந்த யுஎஸ்ஐ நிறுத்தப்பட்டதும், ஆகவே இலங்கைக்கு வந்து இந்த மேற்குலக நாடுகள் இந்தியா அல்லது அமெரிக்காவினுடைய உதவிகள் வந்து நிறுத்தப்படும் என்றதன் மூலம் வந்து பெருமளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பல மில்லியன் டாலர்கள் வந்து இழப்பு ஏற்படும் என்றதும் வந்து பங்கு சந்தைகளுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது எந்த நிலைமைக்கு போகும். இங்க இன்னொரு விடயத்தையும் பார்க்கலாம். சீனாவை பொறுத்தவரை அதையும் நான் கூற வேணும். பலர் வந்து இதை உடைத்து கூறுவதற்காக இந்த பூர்சுவா மார்க்சிஸ்டுகள் வந்து வெளிப்படையாக எதுவும் கூற மாட்டார்கள். ஆனால் முக்கியமாக என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சமீபத்துல வந்து ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். வந்து சீனாவை பொறுத்த மட்டிலே இந்த தொடர்ந்து இந்த பெரிய அளவுக்கு வந்து என்ன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குறது என்று சொல்லியும், ஆனா அது கொஞ்சம் ரணில் காலத்தை விட குறைந்த விலைக்குத்தான் அது பேசப்பட்டிருக்கிறதுன்றது கூறப்பட்டிருந்தாலும் கூட அரசு தரப்பால வந்து பெரிய ஒரு முதலீட்டு வந்து தங்களுக்கு வருகுதுன்ற ரீதியில கூறப்பட்ட நிலைமை இன்றைக்கு சீனா என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு மேலும் 250 ஏக்கர் நிலம் வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கந்து வட்டிக்காரன் மாதிரி
எதை வைத்துக் கொண்டு இலங்கையை வந்து கொள்ளையடிக்கலாம் அல்லது இலங்கையினுடைய கபளீகாரம் பண்ணலாம்ன்றதுக்கான முயற்சிகளை வந்து எந்தெந்த ரூபத்திலே வந்து எப்படியான வழிகளை கையாளுகிறதுன்றதை வந்து இதன் மூலம் சீனா செய்து கொண்டிருக்கிறதுன்றதை வந்து முக்கியமாக புரிந்து கொள்ள வேணும். இதுக்கு இலங்கை மக்கள் பலியாக போகிறார்களா, இந்த அரசு வந்து இதுல நெருக்கடிக்குள்ள உள்ளாகிறதுக்கு வந்து அல்லது விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து எப்படி ரணில் வந்து 99 வருஷத்துக்கு எழுதி கொடுத்தாரோ அது மாதிரியான நிலைமையை சீனா உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்றதையும் வந்து, அதே நேரத்துல சீனாவினுடைய முதலீடுகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு இந்த உதவிகளை செய்தாலும் தென்னிலங்கையில் உள்ள இந்த இனவாதிகளும் இந்த இனவாத சக்திகளும் வந்து அவைகளை நிறைவேற்ற விடாமல் வந்து எவ்வளவு தடைகளை செய்து கொண்டிருக்கிறதுகளை வந்து இந்தியாவும் புரிந்து கொள்ள வேணும். நிலைமை வந்து இந்த புயல் அரசியல்ல வந்து எப்படியா நெருக்கடிகளை இலங்கைக்கு உருவாக்குகிறதுன்றது அரசு புரிந்து கொண்டு இதை சமநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்குன்றதை கட்டாயம் எச்சரிக்கையோட கூற வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. முக்கியமாக அடுத்ததாக இப்பொழுது தெரியும், அண்மையிலே மாவை சேனதராஜ் அவர்கள் காலமாகியிருந்தார். அவருடைய இறுதி நிகழ்வின் போது கட்சியின் முக்கியஸ்தர் பலருக்கு அந்த மரண நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று பேனர் அடித்து ஒட்டப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. ஒரு தமிழரசு கட்சிக்குள்ளேயே நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு தலைவர் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் கட்சிக்குள் இருக்க பிரச்சனையை சமாதானப்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதை விட்டு தெரிவு செய்யப்பட்ட பதவியேற்க முடியாத தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் மாறாக இந்த கட்சியை பிளவுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளாரா என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த நடவடிக்கை மற்றவர்களை அங்கு கலந்து கொள்ள விடாமல் விட்டது தமிழரசு கட்சியின் பலவீனத்தை காட்டுகின்றது, அல்லது தமிழரசு கட்சி தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட முடியாத நிலையை ஏற்படுத்துகிறதா? இல்ல, இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், குறைந்தபட்சம் வந்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் வந்து தமிழரசு கட்சியை வந்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக தமிழரசு கட்சியை தெரிவு செய்திருக்கிறார்கள்ன்றது முக்கியமானது வடமாகாணத்தை விட. ஆனா இப்ப வடமாகாணத்தில் உள்ள தலைவர்களுக்கு, குறிப்பா ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து தப்ப வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றதுக்காக பல குறுக்கு வழிகளை கையாளுகிறார்கள். உண்மையிலேயே மாவை சேனாதராஜாவினுடைய மரணத்தின் அவருடைய இழப்பு, அவர் இறுதி காலத்தில் அவருடைய சம்பந்தமாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஆரம்ப காலத்திலே இருந்து அவருடைய போராட்ட வரலாறுன்றது வந்து தமிழ் மக்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை, அல்லது அது நிச்சயமாக அதன் மூலம் பல நெருக்கடிகளை அவர் சந்தித்திருக்கிறார். நீண்ட காலம் சிறையில இருந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வந்து நாங்கள் சும்மா உதாசீனப்படுத்தி விட முடியாது. ஆகவே அந்த காலகட்டங்களில் வந்து அவருடைய செயல்பாடுகளின் மூலம்தான் பெருமளவுக்கு தமிழ் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்றதையும் வந்து இந்த போராட்டத்தில் என்றதையும் வந்து நாங்கள் மறக்க முடியாது. அப்படியான நிலையிலே அவருடைய மரணத்தினுடைய அவருடைய இழப்பை வந்து தமிழரசு கட்சி என்ன செய்திருக்க வேணும், உண்மையிலே நேர்மையான ஒரு தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்கிறவர்களாக இருந்தால் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக இந்த அவருடைய இழப்பின் மூலமாவது நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் பிளவுபட்டிருக்க கூடாது. ஆகவே நாங்கள் எதிலே விட்டுக் கொடுக்க வேண்டும், எதிலே உறுதியாக நிற்க வேண்டும் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனை சம்பந்தமாக என்றதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கேவலமான முறையிலே அவருடைய இறைப்பையும் கேவலப்படுத்தி, அதே நேரத்தில் ஒருவருக்கு மேல் குற்றச்சாட்டுகிற நிலைமைகளை உருவாக்கி இன்னார் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி பகிரங்கமாக கூறுற அளவுக்கு வந்து கீழ்த்தரமான அரசியலை தமிழ் மக்களுக்கு மேல செய்கிறதன் மூலம், இல்ல தமிழ் மக்களுக்கு இப்படியான ரீதியில செய்கிறதன் மூலம் யாரை அவர்கள் வந்து நாடி செல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னா, இந்த ஊசி போன்றவர்களை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே வந்து ஒரு மனநோயாளி என்ற அளவுக்கு வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் கேவலப்பட்டு போற அளவுக்கு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்திலே என்னென்ன காத்திரமான பங்கை கடந்த காலத்திலே வந்து எஸ்.சி.வி. செல்வநாயகன் தொடக்கம் அமிர்தலிங்கம் வரைக்கும் செய்ததுன்றதுகள் என்ற நிலைமை இவைகள் என்றதுகள் போய் அவர்கள் வந்து பட்ட துன்பங்கள், துயரங்கள், இவைக்கு அர்ப்பணிப்புகள், இவைகள் எல்லாம் வந்து ஏனென்றா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பணக்கார வாழ்க்கை வாழ இல்லை. அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு பல இடங்கள்ல வந்து நிற்கதியான நிலைமையில தான் அந்த குடும்பங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு சமூக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர்களுக்கான ஒரு சிந்தனை போக்குடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு மறக்க பண்ணி சுயநல அரசியலும் கேவலமான அரசியலும் தமிழ் மக்களுக்குள்ள புகுத்தப்பட்டு அது இன்றைக்கு யாரை கொண்டு இன்றைக்கு மனநோயாளிகளை வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக அளிக்கப்பட்டு அதனை வந்து இந்த இணையதளங்களிலே மற்ற இதுகளில் பதிவேற்றம் செய்து ரசிக்கிற அளவுக்கு வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் கேவலமாக சென்றிருக்கிற நிலைமையிலும் கூட அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு தவறி
மிக கேவலமான முறையிலே இத்தகைய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கப்படத்தக்கதும். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இதை தமிழ் மக்கள் குறைந்தபட்சம் இந்த இளைஞர் சமூகம் இதை சிந்திக்க வேண்டும் என்றதும் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கான முயற்சிகள் நியாயமான தமிழ் மக்களை நேசிக்கிற சக்திகளாலே மேற்கொள்ளப்பட வேணும். அதை துணிச்சலோடு செய்கிறதுக்கு இப்பொழுதாவது முன் வருவார்களா என்கிறது இல்லாமல் இந்த ஊடகங்களும் மற்ற ஏனையவர்களும் இதையே கொண்டு அரசியல் செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறார்களா என்றதை ஏற்றுக்கொள்ள தமிழ் சமூகம் மேலும் மேலும் சீரழிவுக்கு கொண்டு செல்லுகிறதுக்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதை கூற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் இது கூட நான் சொல்ல முடியும். அந்த வகையிலே இன்றைய எங்களுடைய சதுரங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றியும் வணக்கம் ஜெகநாதன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அரசியல் சதுரங்கம்.